அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசி மாத பௌர்ணமி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த நிலைவாசல் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த தண்ணீரை நிலைவாசல்ல நீங்க தெளிச்சாலே போதும், அடுத்த நொடியே 4 திசைகள்ல இருந்தும் நிச்சயமா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் இந்த வியாழக்கிழமை. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு. பௌர்ணமி நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதாவது நேர்மறை சக்திகள் நிறைஞ்ச நாள் தான் இந்த பௌர்ணமி. இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிய குபேர பௌர்ணமி, குருவார பௌர்ணமின்னு சொல்லுவோம். பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பணவசிய பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு ரகசியமா இந்த வார்த்தைய சொல்லி இத நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும், நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவரவு உடனடியா உங்களுக்கு ஏற்படும். உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல ஒரே ஒரு சொம்பு தண்ணீரை இந்த இடத்துல நீங்க வச்சாலே போதும், ஒரே நாள்ல வாழ்க்கை மேஜிக் போல மாறும். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கிறவங்க தவறாம இந்த தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த பணவசிய பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக, குறிக்கோளுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண தேவை இருக்கிறவங்க எல்லாரும் செய்யலாம். இன்னைக்கு யாருக்கு தான் பணத்தோட தேவை கிடையாதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பணம் வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இப்படி பணத்தோட தேவை உங்களுக்கு இருந்தாலும் சரி, பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது RO வாட்டர், கேன் வாட்டர் நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா இயற்கையா கிடைக்கக்கூடிய ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், இன்னும் சொல்ல போனா மழை தண்ணீரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணீரெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றவங்க சாதாரணமா போர் வாட்டர் நம்ம டேப்ல வரும் இல்லையா, அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். இந்த பச்சை கற்பூரத்தோட வாசத்துக்கு மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வசியமாவாங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் தேவைப்படும். நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது மஞ்சள் தூள். அதே மாதிரி குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தி வியாழக்கிழமை நாள்ல நாம பரிகாரத்தை செஞ்சோம்னா நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். அந்த குரு பகவானோட பரிபூர்ணமான அருளால கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு 1 டம்ளர் தண்ணீர் இருந்தாலே போதுமானது. பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொல்ல போற பொருள்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஜவ்வாது இருந்தா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது அப்படி இல்லைன்னா அத்தர் கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததா பெர்ஃப்யூம் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன 3 பொருட்கள், அதாவது ஜவ்வாது, அத்தர், பெர்ஃப்யூம், இது 3ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது 3மே உங்ககிட்ட கிடையாதுன்னா ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீரோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா பன்னீர் நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பண கஷ்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பண கஷ்டத்தை சமாளிக்க முடியாம கடன் வாங்குறவங்க நிறைய பேரு. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேருன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. இப்படிப்பட்ட பண கஷ்டத்துல இருந்தும் கடன் பிரச்சனையில இருந்தும் வெளியில வர்றதுக்கு நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு. இந்த நாள்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கிண்ணம், சொம்பு, டம்ளர், இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் சொன்ன வாசனை பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன மட்டும் இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், அடுத்ததா குபேர பகவான், குரு பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க கையில அப்படியே பிடிச்சுக்கிட்டு நீங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. இப்போ தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லி பாருங்க. இப்படி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அஃபர்மேஷனை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நீங்க சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நிலைவாசல் ஃபுல்லாவே தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்குள்ள வந்து நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்திலையும் நீங்க தெளிச்சு விடுங்க. நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கெட்ட சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விடாது. இந்த வாசம் வீசக்கூடிய இடத்துல பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உடனடியா நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.